வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகி என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்? அப்பா புள்ளையாரப்பா, சில நாளைக்கு உங்ககிட்ட கேட்குறேன், சில நாளைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறதே இல்ல. இல்ல? இன்னைக்கு கேட்டேன்ப்பா. ஆஹா! ராவணன் மிகவும் நல்லவன். நான் சொல்லவில்லை, பிள்ளையார் சொல்லுகிறார். ராவணனை பத்தி நீங்க யார கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவன் செஞ்சது ஒரே ஒரு தப்பு. பிறன் மனைவியை விழைந்தான். அது ஒண்ணுதானே தவிர, வேதம் அறிந்தவன், சகல கலைகளையும் அறிந்தவன், ரொம்ப நல்லா வீணை வாசிப்பான், ரொம்ப நல்லா பாடுவான், சித்திரம் வரைவான். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்பேற்பட்டவன். அவனை பத்தி இப்ப கம்பரோ, வால்மீகியோ, துளசிதாசரோ பாடினதெல்லாம் மெயினா பாடியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஹீரோ, ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நார்த் இந்தியால போய் இந்த ராமாயணம் தெரியுமா? அந்த ராமாயணம் தெரியுமான்னு கேட்குறாங்க. குட்டி குட்டியா, குட்டி 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 குட்டியா நெறைய ராமாயணங்கள் சொல்றாங்க. அதுல நெறைய குட்டி குட்டி கதைகளும் இருக்கு. அப்படி பார்த்ததுல ராவணன பத்தி இது வேற எங்கேயுமே இல்லையாண்ணா? இல்லையே, இருக்கே, எங்க ஊர்ல இருக்கே அப்படின்னு வட இந்தியால கிடைச்ச ஒரு கருத்த வச்சு நான் அந்த கதைய உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ராவணனுக்கு அந்த லங்கை எப்படி கிடைச்சது? அவனுடைய ஊர் அந்த லங்கை தங்க அரண்மனை. அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டாக்க, அவன் முதல்ல எங்க இருந்தான்? எங்கேயோ இருந்திருக்கணும். ஆனா அவன் எதுக்கு ஸ்ரீலங்காக்கு வந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. இது வடநாட்டுல தான் இருக்கு. நம்ம நாட்டுல எங்கேயுமே எந்த தமிழ்ல எல்லாம் இல்ல, கிரந்தத்துல இல்ல. பரமேஸ்வரன் கிட்ட பார்வதி சொன்னாலாம், நீங்க என்னமோ துறவி வாழ்க்கை, எப்ப பாரு யோகத்துல இருக்கிறீங்க, தபஸ்லயே இருக்கிறீங்க. எனக்கு இந்த பனிமலை இதெல்லாமே அலுத்து போச்சு. எனக்கு ஒரு உப்பரிகை வச்ச மாளிகை வேணும். நான் பர்வத ராஜகுமாரி இல்லையா? எனக்கு ஒரு அழகான ஒரு அரண்மனை கட்டி கொடுங்களேன். நம்ம சாதாரணமா குடுத்தனம் நடத்தலாமே. இந்த தவ வாழ்க்கையெல்லாம் வேண்டாமே. ரொம்ப எல்லாத்தையும் ஆனந்தமா அனுபவிக்கலாமே. அப்படின்னு சொன்ன பொழுது, உனக்கு அப்படி ஆசை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவன் யாரு? ராவணன். அவனை கூப்பிட்டு, நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு ஸ்வர்ண லங்கா கட்டி கொடு. ஸ்வர்ண லங்கா அப்படின்னாக்கா தங்கத்தால் ஆன எனக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடு அப்படின்னு சொன்னது. நீ மேற்பார்வை எடுத்துக்கோ, ஆனா மத்ததெல்லாம் என்ன பண்ணணும்னு நீ பாரு. உனக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. நீ சகல கலா வல்லவன், கெட்டிக்காரன், எங்கிட்ட பக்தி உள்ளவன், நல்ல கலை ரசிகன் அப்படின்ன உடனே அவனுக்கு ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ந்து போயிட்டான். மகிழ்ந்து போய் நேர குபேரன் கிட்ட போறான். குபேரன் இவனுடைய ஒண்ணு விட்ட சகோதரன். அவன்கிட்ட போய் பரமேஸ்வரனுக்கு தங்கத்தாலான ஒரு மாளிகை கட்ட போறேன், எனக்கு தங்கம் குடு அப்படின்னா. ஓ, பரமேஸ்வரனுக்கா அப்படின்னு உடனே அவன் தங்கம் கொடுத்தான். அவன் கொடுத்த தங்கத்தை மயன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு, பார்ப்பா, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த இந்த தங்கத்தை கொண்டு எனக்கு நீ தங்கத்தால் ஆன ஒரு பெரிய ஒரு அழகான மாளிகை கட்டி தரணும்னு உடனே மயன்கிறவன் விஸ்வகர்மா. அவன் ரொம்ப ஒரு அழகான ஒரு வேலைப்பாடோட ஒரு அரண்மனை பண்ணினான். அப்பப்ப போய் இவன் போய் பார்ப்பான். எவ்வளவு தூரம் ஆயிருக்கு, நல்லா இருக்கா? ஆஹா, இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு அரண்மனையா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரண்மனையில இவனுக்கு ஒரு ஈடுபாடு. அப்ப முடிஞ்சாச்சான்னு முடிஞ்சாச்சு. குபேரன் என்ன சொன்னா, தங்கம் போரிச்சான்னு கேட்டான். போரிச்சு. ஆஹா, மாளிகை ரெடி. அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்ணாராம், ஆ இந்த மாளிகை ரொம்ப அழகா அமைஞ்சு போச்சா, பார்வதி வா, உன்னை அழைச்சிட்டு போறேன் அங்க அப்படின்னு சொன்ன போது பார்வதிக்கு சந்தோஷம். ஆனா இந்த பனிமலையை விட்டுட்டு, இந்த மோனத்தவத்தை விட்டுட்டு நான் அங்க போய் சம்சாரியா என்னத்த வாழ போறேன் அப்படின்னு சிவன் நினைச்சாராம். அங்க போன உடனே இந்த ஒரு இடம் பண்ணியாச்சுன்னாக்கா அதுக்கு ஒரு கிரகப்பிரவேசம்னு ஒண்ணு பண்ணணும். யாரை கூப்பிட்டு பூஜை பண்ண சொல்லலாம் அப்படின்னு அவருக்கு யோஜனை வந்த பொழுது, நாரதரை கேட்கலாமா, யாரையான்னு கேட்கலாமா அப்படின்னு பார்வதி சொன்ன போது சிவன் சொன்னாராம், எதுக்கு? அவன் நல்ல பிராமணன். யாரு? ராவணன் பிராமணன். பிராமணனுக்கு பிறந்தவன். அவன் வேதம் அறிந்தவன்,
தெரியாத மந்திரம் கிடையாது, தெரியாத பூஜை கிடையாது. அவன் ரொம்ப அழகா செஞ்சு வைப்பான். அவனையே செய்ய சொல்லலாமே அப்படின்ன பொழுது, சரி அப்படின்னுட்டு அவன் பூஜையெல்லாம் பண்றான். பரமேஸ்வரன் எப்படியோ அந்த மாளிகைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது, இவன் ரொம்ப நல்லா பூஜை பண்ணி வச்சு, செய்ய வேண்டிய சாங்கியப்படி எல்லாத்தையும் அழகா பண்ணிட்டான். பண்ணின உடனே இந்த யாரு செஞ்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தட்சிணை குடுக்கணும். எப்பொழுதுமே. அதாவது இவ்வளோ அழகா ஒரு யஜ்ஞம் பண்ணினீங்க, இவ்வளோ அழகா ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணீங்கன்னா, அந்த செஞ்சு வச்சவங்களுக்கு ஒரு ஒரு காணிக்கை குடுக்குறதுன்னு வழக்கம். அந்த நேரத்துல பரமேஸ்வரன் கேட்குறாராம், "உனக்கு என்ன தட்சிணையா என்ன வேணும்?" அப்படின்ன பொழுது யாருமே எதிர்பார்க்கல. அத்தனை பேர் வந்திருக்காங்க. நாரதர்லேருந்து, தும்புருலேருந்து, நந்தியிலேருந்து எல்லாரும் இருக்கும் பொழுது, பரமேஸ்வரா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நான் பார்த்து பார்த்து கட்டிய இந்த மாளிகை எனக்கு வேண்டும்." இது அக்கிரமமா இல்ல? அவனுக்கு எவ்வளவு பேராசை. ஆனா இது கூட சிவனுடைய திருவிளையாடல் தானே. அவர் என்ன சொன்னார்? எனக்கு இந்த தங்க மாளிகையெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னோட பனிமலை, என்னுடைய தனிமை, என்னுடைய ஏகாந்தம் அது போதும்னு அவர் நினைச்சார். பார்வதிக்கு தான் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சா. இவன் என்ன கேட்டுட்டான்? தட்சணையா கேட்டா கொடுத்தாகணுமே. கேக்குறான். என்ன சொல்றான்? பார்த்து பார்த்து உங்களுக்காக கட்டின அந்த தங்க மாளிகையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, நான் அதுதான் தட்சணையா ஏத்துக்கலாம்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். சரி குடுத்தேன் அப்படின்ட்டார். பார்வதிக்கு கொஞ்சம் முகம் வாடி போச்சு. அது எப்படி நீ எங்களுக்காக பண்ணதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் பரமேஸ்வரனுடைய பக்தன். அவர் பார்த்து எனக்கு கொடுத்தாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையாம்மா? நீங்களும் என்னை ஏத்துக்கணும், நான் என்னோடது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது, நந்திகேஸ்வரருக்கு ரொம்ப கோபம் வந்துதான். அந்த பாரு, உன் புத்தி ஒரு குரங்கு புத்தி. நீ யாருக்காகவோ பண்ணினதை எனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, உன் குரங்கு புத்தினால ஒரு குரங்கால உன்னுடைய ஸ்வர்ண லங்கா அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டாராம். இது என்னாச்சு? அவன் அந்த ஸ்வர்ண லங்கையில போய் அவ்வளோ அழகா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆஞ்சநேயர் சீதையை தேடி போறார் இல்லையா, பாக்குறாராம். இப்படிப்பட்ட ஸ்வர்ணத்தினாலான மாட மாளிகை, கூடகோபுரம், இப்பேற்பட்ட மாளிகையா அப்படின்னு அவர் முதல்ல நினைச்சார். அவரோட வாளுக்கு தீ வச்ச உடனே அது பூரா எரிஞ்சு லங்கை தீக்கு இரையாயிற்று. அப்ப பார்வதி சொன்னாலாம், உனக்கு முறையில்லாத எந்த ஒரு பொருளை நீ இச்சிக்கிறாயோ அது உனக்கு ஒட்டாது அப்படின்னு அன்னைக்கே நான் நினைச்சேன், இன்னைக்கு ஆச்சு அப்படின்னு பார்வதி சந்தோஷப்பட்டாளாம். நந்தி என்ன சொன்னாராம், ஒரு குரங்கால அழியும் நான் சொன்னேன், குரங்காலேயே அழிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா அவன் ஒரு சாதாரண மாளிகையில இருந்துதான் சண்டை போட்டான். அது அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். ஆக மொத்தம் இந்த ஸ்வர்ண லங்கா அவனுடைய கற்பனையில் உருவான இத மயனை வச்சு கட்ட சொல்லி அவனுடைய கற்பனையில் உதித்த மாளிகை அது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தங்க மாளிகை. கடைசியில தங்க ஒரு மாளிகை இல்லாம போச்சு அவனுக்கு, இல்லைங்களா? இப்போ சேத்து பாலம் கட்டியாச்சு. இது எல்லாமே வடநாட்டுல இருக்கிற ராமாயணத்துல இருக்கிற கதைகள். சிலதெல்லாம் ஏத்துக்கலாம் போல இருக்கு, சிலது ஏத்துக்க வேண்டாம் போலயும் இருக்கு. ஆனா அவங்க சொல்றாங்க எங்களுதுல இருக்கு, நாங்க இதெல்லாம் நம்புறோம் அப்படின்னதுனாலதான் சரி நான் தமிழாக்கம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். சேத்து பாலம் கட்டியாச்சு, அதை இனாகுரேட் பண்ணணுமே. ஒரு பாலம் கட்டி முடிச்சாச்சுன்னா அதை முறைப்படி பூஜை பண்ணி அப்பதான் அதை பாலத்தை திறந்து வைக்கிறார் அப்படிங்கிறோமே. நம்ம இப்ப கூட என்ன பண்றோம், பாலங்கள்லாம் திறக்கிறதுன்னா ஒரு தேங்காயை உடைச்சு சூடம் காட்டி அப்படித்தானே பண்றோம். அப்போ ராமர் சொன்னாராம், இந்த பாலத்தை யாரால் பூஜை செய்து திறந்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்டபோது விபீஷணன் சொன்னானா, ராமா நான் சொன்னா நீ ஏத்துப்பியான்னு எனக்கு தெரியல. என்ன விபீஷணா சொல்லுன்னு. என்னுடைய அண்ணன் பரமேஸ்வரனுக்கு கட்டிய அந்த மாளிகைக்கே அவன்தான் பூஜை பண்ணினான். அவன் பேர்பட்ட பண்டிதன், அவனுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அப்ப ராமர் சொன்னாராம், எனக்கு இங்க சிவ பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணி தான் நான் இதை ஆரம்பிக்க முடியும். ஏன்னா கடல் கடந்து போகணுங்கிறதுனால சிவன் அருள் எனக்கு வேணும் அப்படின்னதுனால, ஆஹா அவன் பெரிய சிவபக்தனாச்சே, ஆகையினால அவன் சிவ பூஜை அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான். என்னப்பா, நான் யாரோட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேனோ அவனை கூப்பிட்டு நீ சிவ பூஜை பண்ணுன்னா இது பண்ணுவானா? பண்ணுவான். அப்பதான் விபீஷணன் சொன்னா, எங்க அண்ணனுக்கு எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்கலாம், ஆனால் சிவ பூஜை பண்ணுன்னு சொன்னா மறுக்க மாட்டான். சிவனே பூஜை பண்ண போதே பண்ணினான்.
இப்ப நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஐயையோ! யார்ப்பா போய் அங்க கேட்பாங்க அப்படின்ன உடனே, விபீஷணா நீ போய் கேட்கிறியான்னா, இல்ல, இல்ல நான் போய் கேட்கல. அனுமன அனுப்புங்க. அனுமன் கிட்ட ராமர் சொல்றாரு, இந்த மாரி பாலம் இலங்கைக்கு நாங்கள் வருவதற்காக, போரிடுவதற்காக, இதையும் சொல்லு. போரிடுவதற்காக நாங்கள் இலங்கைக்குள் வரவேண்டும். அதற்காக ஒரு பாலம் கட்டியிருக்கிறோம். அதை திறந்து வைக்க உங்களால் வர முடியுமா என்று ஸ்ரீராமர் கேட்டார்ன்னு போய் சொல்லு. ஹனுமாருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு இத போய் நம்ம கேட்டவன், "ஏய் என்ன நினைச்சுன்னு நீங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்டுட்டான்னா என்ன பண்றதுன்னுட்டு போறார். ராமகாரியம் விடமாட்டாரு. போய் ராவணேஸ்வரா, இந்த மாதிரி நாங்க ஒரு பாலம் கட்டியிருக்கோம். அதுக்கு நீ சிவ பூஜை பண்ணி அதை ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்றாரு. நீங்க வர முடியுமான்ன போது, ஆஹா! சிவ பூஜைனாக்கா அதை நான் எப்படி மறுக்க முடியும்? வருகிறேன் அப்படின்னு ஒத்துண்டானான். உடனே அவன் விபீஷன் கிட்ட அனுமார் சொல்றான், உடனே வரேன்னுட்டானோடனே இவன் போய் அழைச்சிட்டு வரான். அண்ணாவை அழைச்சிட்டு வரான். எதிரி பாலம் கட்டியிருக்கான். ஆனா எதிரிக்காக அவன் பூஜை பண்ண வரான்னா, நான் போய் அண்ணாவை அழைச்சிட்டு வரேன்னு அவன் வரானான். அப்ப ராவணன் இங்கேருந்து ராமரை பார்க்கறான். நேருக்கு நேர் அப்பதான் பார்க்கறான். பார்த்த உடனே அவனோட மனசுல எங்கேயோ ஒரு அப்படியே உருகிட்டானான். ஐயோ! எவ்வளவு இவனை பார்த்தா தெய்வீகமா இருக்கானே, நான் இவனையா அப்படிலாம் நினைக்கிறான். அப்புறம் இல்ல இல்ல, நான் இங்க பூஜை பண்றதுக்காக வந்திருக்கேன், நான் புரோகிதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்த்து, நீங்கள் திருமணமானவர், சக்கரவர்த்தி திருமகன், பக்கத்துல மனைவி இல்லாமல் அவள் எனக்கு நீங்க என்ன பூஜைக்கு அவ அப்படி கொஞ்சம் தண்ணி விட்டாதான் அது செல்லுபடியாகும். ஆகையினால் சீதையை இங்கே வரவழைக்க சொல்லவும் அப்படிங்கிறான். ஏதோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. அப்ப ராமர் சொல்றாரு, யாரை விட்டு அழைச்சிட்டு வர சொல்லலாம்னா விபீஷணன் சொல்றான், நான் போய் தாயாரை அழைச்சிட்டு வரேங்கிறான். ஆனால் நீங்கள் இருவரும் பேசக்கூடாது. அவ பாட்டு அங்க நிப்பா. நான் எந்த நேரத்துல உதிரணியில தண்ணியை விடுங்கோன்னு சொன்னா அவ விடுவா, பேசவே மாட்டா. குனிந்த தலை நிமிராமல் விட்டு அந்த அம்மையார் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ராமர் சரின்னு ஒத்துனுட்டார். இந்த 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 எனக்கு இந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்ப சீதைக்கு புரியவே இல்லையா, என்ன எதுக்கு இப்ப அழைச்சின்னு போறாங்க? திரிஜட சொல்றா, எங்க அப்பா அழைச்சிட்டு போனா அது நல்ல காரியத்துக்காக தான் இருக்கும். ஆனா நீங்க யாரையும் நிமிந்து பார்க்க கூடாது, ஒதுப்புறமா அப்படியே குவைட்டா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவ சொல்லி அழைச்சின்னு போறா. இவ அப்ப கூட ராமரை பார்க்கலையாம். அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு அவ பாட்டு தலை குனிஞ்சுட்டு நிக்கிறா. பூஜை நடக்கிறது. நன்றாக சிறப்பாக செஞ்சு தரான். அந்த சிவ பூஜை அற்புதமாக முடிக்கிறான். முடிச்ச உடனே ராமர் கேட்கிறார், இது முறை. இந்த பூஜையை மிகவும் சிறப்பாக, முழுமையாக, எந்தவித மனதில் களங்கம் இல்லாமல் நீங்க எனக்கு செஞ்சு தந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் என்ன தட்சிணை தரணும் அப்படின்னு கேட்கிறான். இவன் என்ன தட்சிணை தரணும் அப்படின்னு கேட்டபோது அவன், எனக்கு தட்சிணை வேண்டாமே அப்படிங்கிறான். ஏன்னா நீ நானும் எதிரி. அதுவும் அந்த மனசுல அப்பப்ப வருது. நீ நானும் எதிரி, நான் உங்ககிட்ட எப்படி தட்சிணை வாங்குறது அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நீங்க ஏதான தட்சிணை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்ன பொழுது அவன் பார்த்தானா, கொஞ்சம் எல்லாரையும் அப்படி நகர்ந்து போக சொல்லிட்டு ராமர் கிட்ட எப்படியும் நான் இறக்கப் போகிறேன், நிச்சயமாக எனக்கு தெரியும். எனக்கு உன்னை பார்த்த உடனே உள்ளம் எங்கேயோ ஒரு கசிந்து உருகிறதுனா என்னுடைய பூர்வ ஜென்ம வாசனை ஏதோ ஒன்று உன்னிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நான் உன்னுடைய அம்பு பட்டு இறக்கும் தருவாயில் என் எதிரிலே நீ நிற்க வேண்டும். நான் உன்னை பார்த்தபடியே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். ராமர் நெகிழ்ந்து போயிட்டான். ஒத்தவா எல்லாரையும் நகர்ந்துக்க சொல்லி இவன் என்னடா ரகசியம் சொல்றான் அப்படிங்கிறது ராமருக்கு மட்டும்தான் தெரியும், ராவணனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொன்னானா, எனக்கு இப்ப தட்சிணை கேட்கல, அதுதான் எனக்கு தட்சிணை. நான் இறக்கும் தருவாயில் நான் செஞ்சது தப்பு, இத்தனையும் தெரியறது அவனுக்கு. இறக்கும் தருவாயில் என் எதிரே காகுத்தா நீ நிற்க வேண்டும். நான் உன்னை பார்த்தபடி நான் உயிர் பிரியணும், அதுதான் எனக்கு வேணும்னு ராமர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாராம். அவரும் ரொம்ப மூவ் ஆயிட்டார். காரணம், ஒரு எதிரி இப்படியாடா பேசுறான், நம்மள தெய்வம்ங்கிறத அவன் புரிஞ்சுனுட்டானே. ஆனா ராமர் தன்னை தெய்வம் சொல்லல, அவன் தன்னை தெய்வமா பார்க்கறானேன்னு மகிழ்ந்தாராம். ஆக மொத்தம் எல்லாம் போச்சு, சண்டையெல்லாம் நடந்தது.
நடக்கும் பொழுது தேர் இழந்தான், வாள் இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில அந்த வயத்துல அவனுக்கு அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு தெரியும். அவனோட உயிர் நாடி எதுன்னு தெரியும். ராமருடைய அம்பு பட்டு அவன் கீழே விழுந்த தருவாயில் அவனுக்கு இன்னும் உயிர் பிரியல. அப்ப ராமர் என்ன பண்ணாராம், ஓ இவன் நம்மள உயிர் பிரியற தருணத்துல எனக்கு எதிர்த்தாப்புல நீ நல்லு, நான் உன்னை பார்த்தபடிதான் என் உயிர் பிரியணும் அப்படின்னு சொன்னான். இரு, அதுக்குள்ள ஒரு காரியம் பண்ணலான்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணா அவன் இன்னும் உயிரை விடல, நீங்க வா சொல்லிட்டு, என்ன அண்ணாங்கிறான். பார், அவன் சாமானியப்பட்டவன் இல்ல, வேதங்களெல்லாம் கற்று தேர்ந்தவன். அவனுக்கு தெரியாத நீதி இல்லை, அவனுக்கு தெரியாத நியாயம் இல்லை. இது இந்த சூர்ப்பனகை போய் சொன்னதுனால, ஒரு க்ஷண சபலத்தினாலே அவனுடைய அசுரகுணம் மேலிட்டதுனாலே இந்த வினை. அவனும் நல்லவன் தான், அவனை கெட்டவன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு சூர்ப்பனகையோட போதனையினால இதெல்லாம் விதிப்படி நடக்கிறது. நீ ஒரு காரியம் பண்ணு, அவன் கிட்ட போய் அவன் காலடியில நின்னு, நீ கற்ற சாஸ்திரங்கள், நீ கற்ற உண்மைகள், நீ கற்ற அனுபவங்கள் அத்தனையும் நீங்க உங்களோட உயிர் போயிடுத்துன்னா யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். ஆகையினால் என்னுடைய அண்ணன் உங்களிடம் அதை என கேட்டு தெரிந்து கொள்ள சொன்னார் அப்படின்னு சொன்னவொடனே ராவணன் சிரிச்சானான். என்னதான் அவன் என்னுடைய பகைவனாக இருந்தாலும் என்னிடம் எவ்வளவு கருணை அல்லது எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தால் ராமன் உன்னை அனுப்பி என்னிடம் பாடம் கேட்க சொல்லுவான், அவன் மகத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான். இதெல்லாம் பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயம். அவன் சொல்றான், இந்த சூர்ப்பனகா சீதாதேவி அழகின் சிகரம், அவள் உனக்கு ஏற்றவள்னு சொன்னதுனாலதான் அந்த செயலை தள்ளி போடாமல் உடனே புறப்பட்டேன். அதோட விளைவு என்னாச்சு? அனைவருக்கும் நாசம். ஆகனால் நான் உனக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புறேன்னா, செய்ய நினைக்கும் நல்ல செயலை உடனடியாக செய்து முடி, அது பலனை தரும். லக்ஷ்மணன் ஆஹா அப்படின்னு கேட்கிறேன். தீய செயலை தள்ளி போடு, தள்ளி போடுவதால் அந்த தீச்செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு. இப்போ இது நமக்கும் தான். ஒரு நல்லதுன்னா உடனே பண்ணுங்க, கெட்டதுன்னா 2 தரம் யோஜனை பண்ணிக்கலாமேன்னுட்டு. உன்னுடைய சாரதியிடமோ வாயில் காப்பாரிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே, உடனிருந்தே கொல்வார்கள். எப்படி? உன்னுடைய சாரதியிடமோ உன்னுடைய தேரோட்டியிடமோ வாயில் காப்பானிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே, உடனிருந்தே கொல்வார்கள். சரி, தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று மட்டும் எண்ணாதே. இது கூட ரொம்ப அழகான அறிவுரை. எப்படி சொல்றான் பாருங்க. தொடர்ந்து உனக்கு சக்சஸ், ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணுனாலும் எப்போதும் வெல்வோம் அப்படின்னு மட்டும் எண்ணாத. உன்னுடைய குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு. நான் அனுமனை மிகச் சிறியவன் என்று எடை போட்டது போல எதிரியை எப்பொழுதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே. வானின் நட்சத்திரங்களை என்னால் வளைக்க முடியும் என்று திமிராக எண்ணாதே. அவைகள் வளைப்பதற்காக அல்ல, நமக்கு வழிகாட்டிகளா. ஒரு துருவ நட்சத்திரமோ ஒரு போல் ஸ்டாரோ எதுக்கு? அவை நமக்கு வழிகாட்டிகள் என்பதை நம்ப வேண்டும், நாம் வளைப்பதற்காக அல்ல. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை என்று சொல்லி முடித்தானாம். என்ன ஒரு ராமன்! இதெல்லாம் இவன் இப்போ என்ன பண்ணா, அவனை வணங்கி ஏத்துக்கிட்டானா லக்ஷ்மணன். இந்த மெயின் கதைகள்லாம் நம்ம படிக்கல, ஆனா அவன் சொல்றது அத்தனையும் உண்மை. அவனுடைய அனுபவத்துல கண்டதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். அவனை ஒரேடியா ஆன்டி ஹீரோ வில்லன் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியல, ஏன்னா இவ்வளவு புத்திசாலியா இருக்கான். அப்ப லக்ஷ்மணன் உங்களுடைய இந்த போதனைகளுக்கு நான் என்றும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அவனை வணங்கிட்டு ராமர்கிட்ட சொல்லி, அற்புதமா பல விஷயங்கள் எனக்கு சொன்னார் அண்ணா, என்னுடைய வாழ்நாள்ல நான் இவ்வளவு நல்ல அறிவுரைகளை கேட்டதில்லைன்னு. உடனே சரி இரு, இப்ப நான் போறேன், ஏன்னா அவன் அங்க போய் நின்ன பிறகுதான் அவனுடைய உயிர் பிரியும் அப்படின்ட்டு யாருமே கிட்ட வரலையா. அங்க அவன் அம்பு தைத்து ரத்தம் குருதி பெருக லக்ஷ்மணனோட இவ்வளவு நேரம் பேசிட்டு அங்க படுத்துன்னு இருக்கான். ராமனை பார்த்த உடனே தன்னை அறியாம கை கூப்புகிறான்.
அப்பதான் ராமர் சொல்றார், உனக்கு உன்னுடைய ஆத்மா வேற எங்கேயும் போகாது, என்னோட வந்து சேர்ந்துடும். இந்த கதையை நான் கேட்டதுலேருந்து எப்பா இங்க நான் எங்கேயுமே எதுலையுமே பார்க்கலையேன்னு. இல்லைங்க, இந்த மாதிரி ராவணனை புகழ்ந்த விதமாக நிறைய அவன்கிட்ட நல்ல குணங்களும் இருந்திருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன போதுதான், வடநாட்டுல இப்படி ஒரு ராமாயணங்கள், நிறைய ராமாயணங்கள் இருக்கு. அங்க அந்த பாஷையெல்லாம் நமக்கு புரியக்கூட இல்லை. அவங்க ஒரு கொச்சையான அவங்களுடைய அந்தந்த பிராந்திய பாஷையில ராமாயணத்தை விதவிதமா எழுதி வச்சிருக்காங்க. நான் ஏன் இதை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா, பேராசைப்பட்டான் அந்த தங்க மாளிகைக்கு, அதை வாங்கிக்கிட்டான். ஆனா அந்த சாபமும் பலித்தது. சிவன் பூஜைக்கு எதிரியே கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவன் என்னை எப்படிப்பா கூப்பிடலான்னு சொல்லல. சிவ பூஜை வருகிறேன், ருத்ரம் சமக்கம் அத்தனையும் அவனுக்கு அத்துப்படி. அவ்வளவு அழகா சிவ பூஜையும் பண்ணி தட்சிணை கேட்கும் பொழுது பெருந்தன்மையோடு. அப்ப சொல்லலாம் அல்லவா, நீ இந்த சண்டையை வாபஸ் வாங்கிக்கோ, அதுதான் நீ எனக்கு கொடுக்குற தட்சணைன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலையே. நான் சொல்லுகிறேன் ராமா, நீ மட்டும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய உயிர் உன்னை பார்த்தபடி போக வேண்டும். சரி, இதுக்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் அவனை பார்த்தா அப்படியே அவனுக்கு அவன் அறியாம ஒரு அன்பு ராமர் மேல ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, ஜெய விஜயர்கள் தானே வைகுண்டத்தின் காவலர்களாக இருந்தார்கள். சனகாதியர்கள் 4 அங்க போய் மகாவிஷ்ணுவை பார்க்கணும்னு பார்த்தா, அதெல்லாம் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ன உடனே இவங்களை வந்து சபிச்சிடுறாங்க. இந்த 4 ஞானிகள். அப்ப மகாவிஷ்ணுவே வந்து என்ன இங்கே என்ன அப்படின்ன பொழுது, இவன் இந்த மாதிரி எங்களை தடுத்தான்ன பொழுது, நீ இவளை தடுத்திருக்க கூடாது அப்படின்ன பொழுது, உனக்கு 1000 ஜென்மம் வேணுமா, 3 கெட்ட ஜென்மம் வேணுமா, அதாவது 1000 ஜென்மம் நல்லவனா பிறந்து அந்த 1000 ஜென்மத்தையும் கழிச்சுட்டு எங்கிட்ட வரியா, இல்ல 3 ஜென்மம் எடுத்து எங்கிட்ட வரையான்னு கேட்டபோது, ஜெயா விஜயா 2 பேரும், சுவாமி உங்களுக்கு எதிரியாவே இருக்கும், ஆனா சீக்கிரமா எங்களுடைய பிறவியெல்லாம் முடிச்சுட்டு நாங்க திருப்பி வைகுண்டத்துக்கு வரணும் அப்படின்னதுலதான் யாரா, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு வதம் செய்யப்பட்டார்கள். அடுத்தது ராவணன் கும்பகர்ணன், அப்புறம் சிசுபாலன் தந்தவக்திரன். ஆக மொத்தம் 3 பிறவியிலையும் அதே எம்பெருமானாலேயே வதம் செய்யப்பட்டு அவரையே வந்து அடைகிறார்கள். இப்ப நமக்கு இதனால என்ன செய்ய தெரியறது அப்படின்னு கேட்டா, நமக்கு எவ்வளவுதான் எண்மிட்டி இருந்தாலும் இறைவனோட அருள் இருந்தா அந்த எண்மிட்டி மறைஞ்சு, அந்த எதுக்காக எண்மிட்டி வந்தது, ஒருவேளை நல்லதுக்கு தான், இதை விட நம்ம புடம் போட்ட தங்கமா மாறுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லாட்டா அந்த ராவணனுக்கு கடைசி நேரத்துல ராமனை பார்த்து அப்படி ஒரு உள்ளம் உருக உயிர் உருக நீ எதிர்த்தாப்புல வந்து நிக்கணும்னு ஒரு தட்சணை கேட்டாங்கிற. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சது. இது எவ்வளவு தூரம் நம்பலாம் நம்ப வேண்டாங்கிறது உங்க இஷ்டம். ஆனா நான் நம்பினேன். ஏன் தெரியுமா, ஒருத்தன் எப்பொழுதும் கெட்டவனா இருக்கிறது இல்லை. அவனுக்குள்ளே கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும். எல்லோரும் எல்லா நேரத்திலும் கெட்டவர்கள் இல்லை, கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நாமும் சில நேரத்துல நல்லவர்கள், சில நேரத்தில் கெட்டவர்கள். ஸோ இது மனித குணம் அப்படிங்கிறதுனால நாம இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புராணங்கள் கதைகள்லாம் எடுத்துக்கிற பொழுது நமக்காக பல விஷயங்கள் முத்து முத்தா கையில கொண்டு கொடுக்குறாங்க பெரியவங்க. இது அத்தனையும் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பாக்கியம் இருக்கிறது. பாக்கியம் இல்லாட்டா இப்படி ஒரு பொட்டியா, இப்படி அவர் எழுதி போடுவாரா, இப்படி பிள்ளையார் சொல்லுவாரா, இப்படி உங்களுக்காக நான் ஏதோ என்னால முடிஞ்சதை என்னமோ அணில் செஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் இது ஒரு சேவையா செய்யறேன். இதுல எந்த கருத்து நீங்க எடுத்துட்டாலும் தெரியும், எனக்கு சந்தோஷம். மொத்தத்துல ராமன் இருக்கும் பொழுது நமக்கு கவலையே பட வேண்டாம்.